ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைவே இன்ஜினியரிங் டாபிக் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். சரிங்களா? டிஎன்பிசி, ஏஇ எழுதினாலும் சரி, ஜேடிஓ எழுதினாலும் சரி, அதர் பிஎஸ்யூ எக்ஸாம் எழுதினாலும் சரி, கேட் எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம் கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? மினிமம் 10 கொஸ்டின். நான் சொல்றது மினிமம். சரிங்களா? மினிமம் 10 கொஸ்டின் இருக்கும். நீங்க கேட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 14லிருந்து ஒரு 16 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கே கேட்பாங்க. மீன்ஸ் ஹைவே இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே நமக்கு வந்துரும். சரிங்களா? ஹைவே மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மீன்ஸ் ரயில்வே, ஹைவே அண்ட் ஏர்வே. ஏர்வேஸ் நமக்கு எல்லாமே நமக்கு வந்துரும். சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமான ஒரு பேசிக்கான ஒரு டாபிக். ஓகேங்களா? அதாவது இந்த ஹைவே பொறுத்தவரை நீங்க என்னன்னா, நீங்க பிராக்டிக்கலா நிறைய பார்க்கலாம். சரிங்களா? ரோட்ஸ்ல வந்து நிறைய பார்க்கலாம். என்னென்ன டெஸ்டிங் போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்ல பார்க்குற மாதிரியே தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு ஸ்டோரி மாதிரியே நீங்க இதெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க. ஓகே? எஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைவே பிளானிங் அண்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பிளானிங் அண்ட் ஹைவே டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங் அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரோடை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். சரிங்களா? அதாவது அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் மெட்டீரியல் ஷிஃப்டிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், சரிங்களா? ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறது, ஸோ அங்கேருந்து மெட்டீரியல் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த ஹைவே, இந்த ரோடு டெவலப்மெண்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி அந்த மெட்டீரியல் ஷிஃப்டிங் மட்டும் கிடையாது. நம்மளோட நேஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய கமிட்டிஸ் நிறைய ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைவே இன்ஜினியரிங் அப்படின்னா எ பிளானிங், டிசைன், construction and maintenance of the roads and other control of safety and efficient transportation, other control of safety and efficient transportation அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு போட்டது யார் அப்படின்னா ரோமன். ஓகேங்களா? இந்த ரோமன் ரோடு தான் ஃபஸ்ட்டு ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் தி ரோடு அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? எந்த ரோடு வந்து ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் மோர் கொஸ்டின். மற்றபடி இந்த ரோட்டில் என்ன இருக்குது அப்படின்லாம் மேக்ஸிமம் கேட்கறது வாய்ப்பு இல்லை. அப்படியே கேட்டாலும் நீங்கள் பேமெண்ட் டிசைனில் நம்ம தனியாக படிப்போம். சரிங்க? அங்கே இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. இதனுடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரோமன் ரோடு, ட்ரெசகட், மெட்கால்ஃப், டெல்ஃபோர்ட், மெக்கடம், வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு, பிட்டுமனஸ் ரோடு. இதுதான் அதனுடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரோமன் தான் வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாயில் அண்ட் ஸ்டோன். ஓகேங்களா? சாயில் அண்ட் ஸ்டோன் வச்சு தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த பிளாக்லாம் வந்து ஸ்டோன் பிளாக்ஸ். ஓகேங்களா? பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு போடுறது, ப்ளஸ் சாயில் அந்த கேப்பில் ஃபில் பண்ணுறது, அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க. மோர் திக்னஸ். ஓகேங்களா? மோர் திக்னஸ் 1 மீட்டர் வரலும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டெப்த் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது கிரேடியன்ட் பற்றிலாம் அவங்க எதுவும் கவலைப்பட கிடையாது. சரிங்களா? எந்த ஒரு ட்ரைனேஜ் பற்றியும் கவலைப்பட கிடையாது. ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு ரோடுன்னு ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து திங்க் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெசகட் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் ஒரு ஃப்ரெஞ்சு இன்ஜினியர். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1970 ஓகேங்களா? சாரி 1764 ஓகே 1764 ரோடு ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? 30 சென்டிமீட்டர் திக்னஸ். இவரோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர். ஸ்லோப்பெல்லாம் கொடுக்குறாரு, கிரேடியன்ட்லாம் கொடுக்குறாரு, ஷோல்டரில் பற்றியில் எல்லாமே வந்து பேசியிருக்காரு. சரிங்களா? ரோடு ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா 1:45. ஓகேங்களா? 1:45 ரேஷியோவில் வந்து கொடுக்குறாங்க. ரோடுடைய ஸ்லோப். சரிங்களா? கிரேடியன்ட். ஷோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:20 அப்படின்னு கொடுக்குறாங்க ஃபார் ட்ரைனேஜ் பர்பஸ். இது எல்லாமே நமக்கு என்னது கேம்பர். ஓகேங்களா? அந்த கிரேடியன்ட் எல்லாமே எதுக்காக நம்ம கொடுக்குறோம்? ட்ரைனேஜ் பர்பஸ்க்காக தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? மெட்கால்ஃப் வராரு. ஓகேங்களா? இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிச்சிடுறாரு. சரி, ஓகே, நீங்களாம் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனு திக்னஸ் கம்மி பண்ணி ஓகே அப்படி தானே போட்டிங்க. நான் வந்து பண்ணால் ரோடுக்கு நான் ஃபவுண்டேஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ஸ்டோன் ஃபவுண்டேஷன் தான். சரிங்களா? வெல் ட்ரைன்டு சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ட்ரைனேஜ் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கன்சிடர் பண்ணுறாரு. இதெல்லாம் மேக்ஸிமம் கேட்டது இல்லைப்பா, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? டெல்ஃபோர்ட் அப்படின்றது இங்கிலாந்து இன்ஜினியர்ஸ். ஓகேங்களா? இன்ஜினியர் இவர் 9 சென்டிமீட்டர் வித் சப்கிரேட். ஓகேங்களா? அந்த கிரேடோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் வித் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இவர். ஓகேங்களா? 9 மீட்டர் எங்களுக்கு வித் வேணும், ஃபவுண்டேஷன் ஸ்டோன் எங்களுக்கு வேணும். சரிங்களா? அந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா? எஸ், 1 மினிட். ஓகே. ஸோ 9 மீட்டர் சப்கிரேட் வித் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறேன். ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜில் வந்து எங்களுக்கு 17 சென்டிமீட்டர், அதாவது ரோடுடைய இந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர். இதை நமக்கு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறேன். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 சென்டிமீட்டர், 22 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:45. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெசகட் என்ன யூஸ் பண்ணாரோ அதே 1:45 ஸ்லோப் யூஸ் பண்ணியிருக்காரு. 4 சென்டிமீட்டர் மீன்ஸ் 40 mm வந்து பார்த்தீங்கன்னா வேரிங் கோர்ஸ் இருக்கணும். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேரிங் கோர்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? எஸ். மெக்கடம் ரோடு அப்படின்னு ஜான் மெக்கடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம்
ஓகேங்களா? ஆல் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்டோன வந்து பார்த்தீங்கன்னா மெக்கடம் அப்படின்னாவே ஸ்டோன் ரோடு தான். சரிங்களா? கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் வந்து போட்டு சரிங்களா? அது மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காம்பேக்ஷன் பண்ணிட்டு, சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 100 கிரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 1:36 திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மொத்தமாவே எனக்கு வந்து இது அக்ரிகேட் ரோடு தான் அப்படின்ற மாரி இவர் சொல்றாரு. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடுன்னு சொல்றாங்க. ஓகே. அப்ப இதில என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மெக்கடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜான் மெக்கடம் இருக்காரு இல்லைங்களா? இதில வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, புரோக்கன் ஸ்டோன் டஸ்ட் சரிங்களா? சர்ஃபேஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல அந்த அக்ரிகேட் போட்டு காம்பாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயும் அதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? எஸ். டஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு மறுபடியும் அகைன் ரோலர் நம்ம வந்து மேல விடுறோம். சரிங்களா? எதுக்குன்னா இருக்கக்கூடிய போரஸ்லாம் ஃபில் பண்றேன். இந்த வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? பிட்டுமினஸ் ரோட். ஸோ பிட்டுமினஸ் ரோட் நமக்கு வந்து இட்ஸ் மாடர்ன் ரோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஹைலி மாடர்ன் ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மீன்ஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கணும், குட் பாண்டிங்காவும் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பிட்டுமினஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெறைய இருக்குப்பா. பிட்டுமினஸ், மாஸ்டிக், ஆஸ்பால்ட் அது எல்லாமே நம்ம மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டில நம்ம படிப்போம். சரிங்களா? இது வந்து நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், பேசிக்ஸ் ஓகேங்களா? பட் இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கேட்பாங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்பாங்க. ரோமன் ரோடு ஓகேங்களா? ரோமன் விட்டுருங்க. சரிங்களா? ரோமன் தான் ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அத விட்டுருங்க. இதில நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா, ட்ரெசகேட், ட்ரெசகேட், மெட்கால்ஃப், டெல்ஃபோர்ட், மெக்கடம், வாட்டர்பவுண்ட் மெக்கடம் ரோடு, பிட்டுமினஸ் ரோடு. சரிங்களா? இங்க பாருங்க. டிஎம்ன்னு நமக்கு வரும். ட்ரெசகேட், மெட்கால்ஃப், டெல்ஃபோர்ட், மெக்கடம். இதுக்கு தான் மாத்திடக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பான சாரி, இது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. ஓகேங்களா? எஸ். ஸோ பிட்டுமினஸ் ரோடு, மாடர்ன் ரோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி நம்ம அப்படி அப்புறம் படிக்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஓகே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வருவாங்க. ஓகே ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, 1927 அந்த தீர்மானம். அதுதான் ஜெய்கர் கமிட்டி. சரிங்களா? அப்பதான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகே ஃபார்ம் பண்றாங்க. ஒரு கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் பண்றாங்க. 1927 வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எங்களுக்கு ரோடுன்றது வேணும். ரோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் கிடையாது. நம்ம போயிட்டு வரதுக்கு மட்டும் கிடையாது. இது ஒரு நேஷனல் சாரி நேஷனல் இன்ட்ரெஸ்ட், அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே வரணும். பிரைவேட் காரங்களும் வரணும், கவர்மெண்ட் காரங்களும் வரணும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காட்டணும் ரோடு டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஸோ அந்த கமிட்டியில என்னென்ன பேசிக்கிட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பா 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேங்களா? எஸ். எது வந்து ஃபர்ஸ்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் சொல்லுங்க, இயர் சொல்லுங்க. மேட்ச் தி ஃபாலோயிங்ல போட்டுட்டோம்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஓகேங்களா? எஸ். ஹைவே டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங். ஓகேங்களா? இனிமே தான் நம்ம பார்க்க போறோம். இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரோடோடைய ஹிஸ்டரி பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ இவங்க தான் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க போறது ஹைவே டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வராரு ஜெயக்கர் வராரு. சரிங்களா? ஜெயக்கர் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. எப்போ அப்படின்னா, ஃபார்ம் பண்ணது 1927 1927 நவம்பர்ல ஃபார்ம் பண்றாங்க. சரிங்களா? ஜெயக்கர் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த கமிட்டியில தான் எல்லாம் பேசுறாங்க. ஓகேங்களா? என்னென்ன பேசுறாங்க? எப்படி டாக்ஸ் போடுறது, சரிங்களா? எப்படி ஆக்ட் எப்படி போடுறது, ஃபண்ட் எப்படி நம்ம கலெக்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் என்ன, செகண்ட் 20 இயர் பிளான் என்ன, ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் நம்ம டார்கெட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ இந்த ஜெயக்கர் கமிட்டி 1927 ஃபார்ம் பண்றாங்க நவம்பர். ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டாங்க. ஓகே ரைட். 1928 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனு பண்ணியாச்சு. ஜெயக்கர் கமிட்டின்னு ஜென்ரலாக கேட்டாங்களா? ஃபார்ம்டு 27 ரெக்கமெண்டடு 28 அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரோடு ஃபண்டு சிஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சிஆர்எஃப் 1929 1929ல சிஆர்எஃப் ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்க? இதெல்லாம் படிப்போம் எதுக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்தியன் ரோடு காங்கிரஸ் ஐஆர்சி இந்தியன் ரோடு காங்கிரஸ் வந்து 1934ல வந்து ஒரு ஃபார்ம் பண்றாங்க. சரிங்களா? எஸ். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1939 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. 1988 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணாங்க? வயலேஷன் ஆஃப் தி டிராஃபிக் லா. ஓகேங்களா? வயலேஷன் ஆஃப் தி டிராஃபிக் லா பேஸ் பண்ணி இதை ரிவைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான். ஓகே ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. 1943ல ஆரம்பிக்கிறாங்க, 1963ல முடியுது. பட் ஆனால் இது என்ன பண்ணாங்க அப்படின்னா 1961லேயே முடிச்சிட்டாங்க. சரிங்களா? 2 இயர்ஸ் பிஃபோர் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்றாங்க. 1961லேயே வந்து ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் தான். பட் ஆனால் 18 இயர்ஸ் தான் வந்து அந்த பிளான்ல அவங்க நினைச்சது அது என்னோட டார்கெட் அப்படின்றது 18 இயர்ஸ்ல முடிச்சிட்டாங்க. செகண்ட் 20 இயர் பிளான் 1961 டு 81 61 அடுத்த செகண்ட் 20 இயர் பிளான் ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பாம்பே பிளான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளானுக்கு இன்னொரு பேர் என்ன? நாக்பூர் பிளான். செகண்ட் 20 இயருக்கு இன்னொரு பிளான் என்ன? பாம்பே பிளான். கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? தேர்ட் 20 இயர் பிளான் லக்னோ பிளான் அப்படின்னு சொல்றாங்க. 1981 டு 2021. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர்ஐ சொல்றாங்க. சென்ட்ரல் இது நம்ம சிவில் வேகன்சி அடிக்கடி போடுவாங்க. சரிங்களா? ரிசர்ச் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் இன்ஜினியர்
ஓகேங்களா. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் டெல்லியில் இருக்குதுங்க சரிங்களா. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகன்சி அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. த்ரூ கேட் இது. ஸோ சிஆர்எஃப் சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் ஓகேங்களா. சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஓகேங்களா 1950 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். நேஷனல் ஹைவே ஆக்ட் 1956 ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த இயர்லாம் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ கமிட்டி ஜெயக்கர் கமிட்டி நீங்கள் சொல்லிட்டீங்க ஓகேங்களா. ஜெயகர் கமிட்டி நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க ஓகேங்களா. எஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் நீங்கள் பேசிக்கிட்டீங்க ஓகேங்களா. அந்த கமிட்டியில் நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கீங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் மீன்ஸ் ஐஆர்எஸ் இந்தியன் ரோடு காங்கிரஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு தான் ஆரம்பிச்சிங்க அப்படின்றத நம்ம இவங்க பேசுகிறாங்க. ரோடு டெவலப்மெண்ட் ஈஸ் எ நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. ஒரு ரோடு டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டு சரிங்களா. ஒரு தனி மனிதனும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு கவர்மெண்ட் எல்லாமே சேர்ந்து ஓகேங்களா. எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும். இது ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றாங்க. ஓகே. கண்டிப்பாக டேக்ஸ் போடணும். பெட்ரோலுக்கு தனியாக ஒரு டேக்ஸை போட்டுவிடுங்க சரிங்களா. பெட்ரோலுக்கு ஒரு டேக்ஸை போட்டுவிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடுக்கு டேக்ஸ் போடுங்க சரிங்களா. நீங்கள் அதை டோல்கேட் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் சம்திங் எப்படியாவது அதுக்கு நான் வரியை வாங்கணும் சரிங்களா. எஸ். சிஆர்எஃப் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரோடு ஃபண்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க சரிங்களா. சிஆர்எஃப் எப்போ நம்ம ஆரம்பிச்சது 1929 சரிங்களா. எஸ். சிஆர்எஃப் வந்து 1929 ஆரம்பித்தாங்க. எதுக்கு டேக்ஸுக்காக. செமி கவர்மெண்ட் அண்ட் அஃபீஷியல் பாடி அட்வைசரி ஆஃப் ரோடு டெவலப்மெண்ட் அப்படின்றோம் சரிங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்க, செமி கவர்மெண்ட்டும் வாங்க மீன்ஸ் அட்டானமஸ் பாடியும் வாங்க, அஃபீஷியலாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் வாங்க சரிங்களா. எஸ். ப்ரைவேட் பீப்புள்ஸும் வாங்க, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கமிட்டியில் சேர்ந்துக்கோங்க. ஐஆர்சி இந்தியன் ரோடு காங்கிரஸ் அதுக்காக தான் ஆரம்பித்தாங்க சரிங்களா. எஸ். ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் சிஆர்ஆர்ஐ சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆர்என்டி ஆர்கனைசேஷன் ஷுட் பி கேரிட் அவுட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஒர்க்ஸ் அண்டு லொக்கேஷன்ஸ் அப்படின்றோம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிஆர்ஆர்ஐ ஆரம்பித்தோம். சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் டெஸ்டிங்லேருந்து எங்கே ரோடு போடுறோம், இது ரோடு தேவையா என்ன, பாப்புலேஷன் என்ன, அது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா எதை வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க அப்படின்னா சிஆர்ஐ சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதுக்காக தான் நாங்கள் 1950 ஆரம்பித்தோம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் தி டிராஃபிக் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் தி வெஹிக்கிள் அதை பேஸ் பண்ணி டேக்ஸு சரிங்களா. சென்ட்ரல் ரோடு ஃபண்டு. அடுத்து 1939 வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிட்டியில் பேசி பட் மெயினாக அவங்க பேசிக்கிட்டது இந்த 5 பாயிண்ட் தான் சரிங்களா. எஸ். இந்த டேக்ஸ் போடுறது எல்லாரும் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதெல்லாம் கேட்டதில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா. பட் முன்னாடி இந்த இயர் படித்தது ப்ளஸ் அந்த ஹிஸ்ட்ரி படித்தது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே. எஸ். இப்போ ஓகே நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் சொன்னீங்க, செகண்ட் 20 இயர் பிளான் சொன்னீங்க, தேர்ட் 20 இயர் பிளான் சொன்னீங்க. அப்போ அந்த பிளானுடைய மீன்ஸ் அந்த இயருடைய வேலை தான் என்ன, அந்த 20 வருஷத்தில் நீங்கள் 18 வருஷம் ஒர்க் பண்ண சொன்னீங்க, 18 வருஷம் என்ன தான் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் நாக்பூர் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. எஸ். அப்போ என்ன 1943 ஆரம்பிக்கிறீங்க, 61 முடிச்சிட்டிங்க, 18 இயர்ஸ் ஓகேங்களா. 18 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்போ அவங்களோட டார்கெட் கொடுத்துட்றாங்க 100 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு எங்களுக்கு 16 கிலோமீட்டர் ரோடு வேணும் அப்படின்றாங்க. 100 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு 16 கிலோமீட்டர் எங்களுக்கு ரோடு வேணும் சரிங்களா. சார் அது என்ன ரோடு, நேஷனல் ரோடா, ஸ்டேட் ஹைவேவா, இல்லை மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடா, ஒரு வில்லேஜ் ரோடா, இல்லை ஒரு ஸ்ட்ரீட்டா அப்படின்னு வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் பேச கிடையாது சரிங்களா. அது டிபெண்டிங் அப்பான் தி அப்ரூவல் இன்ஸ்டியூட் சரிங்களா. எங்களுக்கு 100 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு 16 கிலோமீட்டர் அதெல்லாம் பார்ப்போம். அது எல்லாமே இருக்குது சரிங்களா. அந்த ஃபேக்டர் சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த இடத்துக்கு எந்த பிளேஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரோடு போடுறது எல்லாமே பார்ப்போம் சரிங்களா. எஸ். அப்போ இந்த ரோடில் ஏதாவது ஷேப் எது கொடுத்துருக்கீங்களா, ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின். நாக்பூர் பிளான் ஃபஸ்ட்டு 20 இயர் பிளானில் ரோடோடைய ஷேப்லாம் எது, ரோடோடைய ஷேப் எனக்கு ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் சரிங்களா. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் 5.3 lakhs கிலோமீட்டர் சரிங்களா. 5.3 lakhs கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டார்கெட்டு சரிங்களா. இது வந்து கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா. 10 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா இதில் எனக்கு 16 கிலோமீட்டர் எங்களுக்கு ரோடு இருக்கணும். இதுதான் கான்செப்ட் சரிங்களா. எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லே. ஓகே. அவுட்லே மீன்ஸ் இதுக்கு எவ்வளோ ஃபண்டு ஓகேங்களா, அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுது இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னா 448 crores ஓகேங்களா. 448 கோடி ஆயிருக்கு. அலவன்ஸ் ஓகே. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 15% வந்து அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா. நாக்பூர் பிளானில் அலவன்ஸ் எவ்வளோ 15% ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 20 பிளான், செகண்ட் 20 பிளான் 5%, மூணாவது 20 பிளான் உங்களுக்கு அலவன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டாங்க ஓகேங்களா. எஸ். ரோடை வந்து பார்த்தீங்கன்னா 5 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா. த ரோடு கிளாசிஃபைடு இன் ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் இஸ் 5 கேட்டகரி. இது 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, வில்லேஜ் ரோடு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சது. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதே நீங்கள் செகண்ட் 20 இயர் பிளான் வந்துட்டீங்க அப்படின்னா
இன்னொரு ரோடு எக்ஸ்ட்ரா ஆகுது, எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ளஸ் ஆராக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, சேம் ஆஸ் இட் இஸ் இங்கே என்ன நீங்கள் படிச்சிங்களோ 5+1 அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஸ் வே ஆட் ஆகுது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் 20 பிளான் பாம்பே பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எஸ். 61 ஆரம்பிச்சு 81 முடிக்கிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 100 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு 32 கிலோமீட்டர் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஏரியா வந்து 100 கிலோமீட்டர் ஸ்கொயர். இதில் வந்து எங்களுக்கு 32 கிலோமீட்டரில் ரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10.6 lakhs கிலோமீட்டர் அப்படியே டபுள் ஆக்கிடுறோம். சரிங்களா, 5200 crores. சரிங்களா, 5200 crores வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்குறாங்க அவுட்லே. சரிங்களா, எஸ். ரோடை வந்து பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5%. ஓகே, ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 6 கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். எக்ஸ்பிரஸ் வேவும் வந்து உங்களுக்கு இதில் அதாவது 1 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. சரிங்களா, டிஎன்பிசி ஏயிலே கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரிங்களா, எஸ். தேர்ட் 20 இயர் பிளான் போனீங்க அப்படின்னா லக்னோ பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது வந்து 81 ஆரம்பிச்சு 2001 முடிக்கிறீங்க. 82 கிலோமீட்டர். சரிங்களா, 32 இங்கே வந்து 16 அப்படியே டபுள் ஆகுது 32. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 32 82 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் அண்ட் கிரிட் பேட்டர்ன். சரி, இதில் ஏதாச்சும் ஷேப் கொடுத்துருவாங்க. இதை பற்றி ஷேப் பற்றி எதுவும் பேசலாம். செகண்ட் 20 இயர் பிளானில் எந்த ஒரு ஷேப்பை பற்றியும் அவங்க பேச கிடையாது. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாக்பூர் பிளானும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் நாக்பூர் பிளான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டார் தான் மேட்ரு. சரிங்களா, ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் வந்து 27. சரிங்களா, 27 lakhs ஆஃப் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டார்கெட்டு. ஓகேங்களா, இதில் வந்து எவ்வளோ செலவாச்சு, இந்த அவுட்லே எவ்வளோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதுவும் சொல்லலை அவங்க அதை பற்றி. ஓகேங்களா, 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடை வந்து பார்த்தீங்கன்னா 5 பிரித்தாங்க. ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான். சரிங்களா, நாக்பூர் பிளான். சரிங்களா, செகண்ட் 20 இயர் பிளான் வந்து பாம்பே பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிரித்தாங்க. ஒரு எக்ஸ்பிரஸ் வே ஆட் பண்ணிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நான் கேட்டகரியாக பிரிச்சிடுறேங்க. பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறார். பிரைமரி, செகண்டரி அண்ட் டெரிட்டரி ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைமரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வே, நேஷனல் ஹைவே இது ரெண்டும் வந்துடும். செகண்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு ரெண்டும் நமக்கு வந்துடும். டெரிட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஆர் அண்டு வில்லேஜ் ரோடு. அதாவது மொத்தம் இருக்கிறதுல பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரியில் ரெண்டு நமக்கு வந்துடுது. ஓகேங்களா, 3 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. கொஸ்டின் கேட்கலாம் எத்தனை கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, ஆனால் அது எதை கேட்குறாங்க, எந்த பிளான்னு பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளானா, செகண்ட் 20 இயர் பிளானா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா, எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்பா இது எல்லாமே. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரோடை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்கப்பா. ரோடு இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 types. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஹைவேஸ் அப்படின்றாங்க. ரூரல் ஹைவேஸ், ரூரல் ரோட்ஸ் அண்டு அர்பன் ரோட்ஸ் அப்படின்றோம். ரூரல் ஹைவேஸ். ஓகேங்களா, ரூரல் ஹைவேஸ், ரூரல் ரோட்ஸ் அண்டு அர்பன் ரோட்ஸ் அப்படின்றோம். 3 வந்து பிரிக்கிறாங்க. நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, வில்லேஜ் ரோட்ஸ். சரிங்களா, இது ரெண்டும் அதில் வருது. அர்பன் ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டேரியல், சப் ஆர்டேரியல், கலெக்டர் ஸ்ட்ரீட் அண்ட் லோக்கல் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து 1 மார்க் கேட்டதில்லை, ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, 3 types ஆஃப் ரூரல் ஹைவேஸ், ரூரல் ரோட்ஸ் அண்டு அர்பன் ரோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ரோட்ஸில் அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அண்ட் வில்லேஜ் ரோட்ஸ். ஓகேங்களா, வில்லேஜ் ரோடுக்கு முன்னாடி ஒன்று வரும், அதை ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அர்பன் ரோட்ஸில் ஆர்டேரியல், இது சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டேரியல், சப் ஆர்டேரியல், கலெக்டர் ஸ்ட்ரீட், லோக்கல் ஸ்ட்ரீட். ஓகேங்களா, எஸ். ஓகே, சரிப்பா. இப்போ என்ன அப்படின்னா ஒரு லென்த் ஆஃப் ரோடு. சரிங்களா, ஒரு லென்த் ஆஃப் ரோடு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது. சரிங்களா, ஒரு ஏரியா இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஏரியா. இது வந்து தேர்ட் 20 இயர் பிளான் சொல்லியிருக்காங்க. லக்னோ பிளானில் கொடுத்தக்கூடிய ஒரு எம்பிரிக்கல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, மீன்ஸ் ஒரு தம் ரூல் மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த வேல்யூ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூஸ் நமக்கு வரும். அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் ஆஃப் தி ஹைவேஸ், நேஷனல் ஹைவே அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு ஒரு ரூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லென்த் ஆஃப் தி ரோடு கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் தி தேர்ட் 20 இயர் பிளான், லக்னோ பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, 3 கேட்டகரியாக பிரித்து எடுத்துருக்காங்க ரோடை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஹைவே ஒரு ஏரியா இருக்குது. ஓகேங்களா, நேஷனல் ஹைவே எவ்வளோன்னா ஒரு ஏரியா இருக்குது. ஏரியா இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை 50. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன கிடைக்கும், கிலோமீட்டரில் கிடைக்கும். சரிங்களா, அடுத்து ஸ்டேட் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா டிவைட் பை 25 ஆர் 62.5 into number of towns in the number of towns அந்த ஏரியால எத்தனை number of town எத்தனை இருக்கு மைனஸ் length of the national highway. இதில் எது மேக்ஸிமம் அதை எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா டிவைட் பை 12.5 50 அதில் பாதி 25 பாதி 12.5 சரிங்களா கிலோமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை 90 டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டவுன்ஸ். இதில் எது மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ரொம்ப 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 முக்கியமான ஒன் கொஸ்டின்ப்பா. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், கண்டிப்பாக கேட்பாங்க. பேஸ்ட் ஆன் தி தேர்ட் 20 இயர் பிளான் த லென்த் ஆஃப் தி நேஷனல் ஹைவே ஃபார்முலா ஏரியா டிவைட் பை 75 ஏரியா டிவைட் பை 55 ஏரியா டிவைட் பை 50 ஏரியா டிவைட் பை 60 ஏரியா டிவைட் பை 50 இஸ் த ஆன்சர். சரிங்களா, ஏரியா இன் டர்ம்ஸ் கிலோமீட்டர் ஸ்கொயரில் இருக்கணும். ஓகே, எஸ். ஓகே, இப்போ டோட்டல் லென்த் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் லென்த் அப்படின்னா ஒரு ரோடோடைய டென்சிட்டி கொடுத்துருவாங்க. டென்சிட்டினா என்ன? நீங்கள் தான் சொல்கிறோம்ல 32 கிலோமீட்டர்
டிவைடட் பை கிலோமீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறீங்களா. செகண்ட் 20 பிளானில் 32 கிலோமீட்டருக்கு போட்டிருக்கணும், இத்தனை கிலோமீட்டர் ஸ்கொயருக்குன்னு சொல்லிட்டு மீன்ஸ் 100 கிலோமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா. அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து மொத்தம் 10,000 கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டுருவாங்க. சரிங்களா. 10,000 கிலோமீட்டர்ஸ். அப்போ 100 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு இவ்வளோனா 10,000 கிலோமீட்டர் ஸ்கொயர். அப்போ இதில் எத்தனை 100 இருக்குது, 2 100 இருக்குது. சரிங்களா. எஸ் 2 0 இருக்குது. அப்போ 2 0 மல்டி பண்ணிக்கோங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சரிங்களா. எஸ். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி வேல்யூஸ். சரிங்களா. டிபெண்டிங் அப்பான் தி டென்சிட்டி, அதாவது ரோடோட டென்சிட்டி இன்டூ ஏரியா மல்டி பண்ணிங்க அப்படின்னா கிலோமீட்டர் எவ்வளோன்னு கிடைக்கும். சரிங்களா. எஸ். எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றது லென்த் ஆஃப் தி ரோடு கிடைக்கும். இதில் நீங்கள் நேஷனல் ஹைவே கண்டுபிடிச்சிருவீங்க, ஸ்டேட் ஹைவே கண்டுபிடிச்சிருவீங்க, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ ஓடிஆர் அதர் வில்லேஜ் ரோடும் சாரி. ஓஹோ, எஸ். ஸோ இப்போ நேஷனல் ஹைவே கண்டுபிடிச்சிருவீங்க, ஸ்டேட் ஹைவே கண்டுபிடிச்சிருவீங்க, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஆர் அதை வில்லேஜ் ரோடு ப்ளஸ் வில்லேஜ் ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து சப்ராக்ட் பண்ணி கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய போகுது. சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. எஸ். ஸோ இதில் இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்சியில் செகண்ட் பேப்பர் எழுதும் போது கேட்டிருக்காங்க. சரிங்களா. செகண்ட் பேப்பர் எழுதும் போது இந்த கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போகணும். பட் இந்த 1 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா. நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே. மேக்ஸிமம் யூட்டிலிட்டி ஆஃப் தி ரோடு சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி சார், ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர். சரிங்களா. இந்த பக்கமும் ஒரு 50 கிலோமீட்டர். ஓகேங்களா. எஸ். இவ்வளோ இருக்குது. அப்போ எனக்கு வந்து வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 8 வில்லேஜ் இருக்குது. நார்த் சவுத் ஈஸ்ட்டாக பிரிச்சிடுறாங்க. சரிங்களா. ஸோ இந்த பக்கம் ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வில்லேஜ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு 10 வில்லேஜ் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வில்லேஜ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு 20 வில்லேஜ் இருக்குது. இப்போ எனக்கு ரோடு வேணும். இப்போ நான் எதை ஃபஸ்ட்டு எடுப்பேன், இதை நான் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், பின்னு வச்சுக்கிறேன், சின்னு வச்சுக்கிறேன், டின்னு வச்சுக்கிறேன். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போட்டுட்டு வருவேன், எந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். மேக்ஸிமம் யூட்டிலிட்டி ஆஃப் தி ரோடு சிஸ்டம் டிபெண்டிங் ஆன் பாப்புலேஷன் ஆஃப் தி வில்லேஜ் ஆர் டவுன் 1 அண்டு நம்பர் ஆஃப் வில்லேஜஸ். ஓகே. அந்த பாப்புலேஷனில் எத்தனை வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க. 2 ப்ரொடக்ஷன். சரிங்களா. ப்ரொடக்ஷன் மீன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர். சரிங்களா. அப்போ இங்கே ஏதாச்சும் இண்டஸ்ட்ரியல் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா, ஏதாச்சும் ஸ்டீல் பிளான்ட் இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சம்திங் ஓகே சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் பாக்சைட் இருக்கா, சம்திங் ஏதோ ஒன்று, ஏதாச்சும் லிக்னைட் ஃபேக்ட்ரி இருக்கா, ஏதோ ஒன்று. சரிங்களா. எஸ். அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் இது எல்லாத்தையும் பார்க்கணும். எதுக்காக, ஏன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணணும், ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சரிங்களா. ஈஸியாக நீங்கள் சப்ளை பண்ணணும், வெளியே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் நம்ம ரோடு போடுறது. சரிங்களா. எஸ். ஸோ ஆப்டிமம் யூட்டிலிட்டி எப்படி தான் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வில்லேஜ். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமா, 1 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. கேட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசி ஏ எழுதினாலும் சரி, டிஆர்பி எழுதினாலும் சரி. சரிங்களா. எதை எழுதினாலும் அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஆப்டிமம் யூட்டிலிட்டி. சரிங்களா. ஆப்டிமம் யூட்டிலிட்டி நம்பர் ஆஃப் வில்லேஜ் இன்டூ ஃபேக்டர், பாப்புலேஷன் ஃபேக்டர். பாப்புலேஷன் ஃபேக்டர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை கொடுத்துருவாங்க சில டைமில். சரிங்களா. பாப்புலேஷன் ஃபேக்டர் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் இன் டன்னேஜ். சரிங்களா. ப்ரொடக்ஷன் இன் டன்னேஜ் 10 டன்னேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. எதுவாக தான் இருக்கட்டும், ஸ்டீலாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரில் நெல்லாக இருக்கட்டும், கோதுமை எதுவாக இருக்கட்டும். சரிங்களா. ப்ளஸ் டன்னேஜ் டிவைடட் பை லென்த் ஆஃப் தி ரோடு அப்படின்னா இது எல்லாமே டன்னேஜ் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸ்டீல் வந்து ஒரு 100 டன் அப்படின்னா ஓகே 100 டன் அவ்வளோதான். அக்ரிகல்ச்சரில் வந்து நெல் ஒரு 50 டன் அப்படின்னா 50 டன் அவ்வளோதான். சரிங்களா. 150 டன் மொத்தமாக. அப்போ 150 நீங்கள் போட்டிங்கன்னா போதும். டிவைடட் பை லென்த் ஆஃப் தி ரோடு. அப்போ லென்த் ஆஃப் ரோடு எவ்வளோ நீங்கள் போடுறீங்க உங்களுக்கு வேணும், அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் முன்னாடி. சரிங்களா. எஸ். ஓகே ஃபைன். இதுதான் நமக்கு, அதாவது ஆப்டிமம். சில நேரத்தில் அந்த ப்ரொடக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கலன்னா விட்டுருங்க, 0 போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஆப்டிமம் யூட்டிலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வில்லேஜ் இன்டூ பாப்புலேஷன் ஃபேக்டர் டிவைடட் பை லென்த் ஆஃப் தி ரோடு அப்படின்றோம். அவ்வளோதான். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்கன்னா மேலே ஆட் பண்ணி டிவைட் பை போட்டுக்கோங்க, கொடுக்கலன்னா விட்டுருங்க. சரிங்களா. ப்ரொடக்ஷன் நாட் கிவன் டேக் 0 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த பாப்புலேஷன் ஃபேக்டர் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாப்புலேஷன் ஃபேக்டர் எப்படி சார் அப்படின்னா பாப்புலேஷன் ஸோ அதனுடைய ஃபேக்டர் வேல்யூ லெஸ் தேன் 2000, 2000 to 5000, 5000 to 10,000, greater than 10,000, 0.5, 1, 2, 4. சரிங்களா. சில புக்கில் 1, 2, 3, 4 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் கொடுக்கக்கூடியது. ஓகே. எஸ். 1 minute.
population factor is not given, take 0 முடிஞ்சிருச்சு சரிங்களா. அப்போ population and factor value less than 2000, 2000 to 5000, 5000 to 10000, greater than 10000. இப்போ 0.5 இது அப்படியே ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்க 1, இது அப்படியே ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்க 2, இது அப்படியே ரெண்டால மல்டிப்ளை 4. அப்போ 0.5 1 2 4. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन பா சரிங்களா. மேக்ஸிமம் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றோம். ஓகே, இதை நீங்க போடுறீங்க சரிங்களா. அதாவது நம்பர் ஆஃப் வில்லேஜ் கொடுத்துட்டாங்க, ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை லென்த் ஆஃப் ரோட் கொடுத்துட்டாங்க. இதுல சம்திங் ஒரு வேல்யூ வரும் இல்லைங்களா, 0.2 0.3 0.4 அப்படின்னு கொடுக்கும்போது அடுத்து வந்து 0.5. இந்த ஏபிசிடியில் 4 வருது. அப்போ எது உங்களுக்கு ஃபேக்டர் வேல்யூ அதிகமாக இருக்குது 0.5. அப்போ நீங்கள் அந்த ஏரியாவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்றாங்க சரிங்களா. இது ஒரு எக்ஸாம்பிள் சம்மு சரிங்களா. எஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா இது சரிங்களா. எஸ், இது எல்லாமே பண்ணுறது யார்? CRRI, சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட், அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஓகே, எஸ். ஓகே, லென்த் ஓகே PQR அப்படின்னு ஒரு ரோடு சிஸ்டம் இருக்குது சரிங்களா. இதுதான் வந்து எங்களுக்கு வந்து ரோடு. அங்கே எப்படி நம்ம ABCD சொன்னோமோ அதுமாரி இந்த இடத்துல PQRனு கொடுத்துட்டாங்க. ஓகே, லென்த் ஓகேங்களா. அப்போ அந்த Pன்ற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ லென்த் வருது அப்படின்னா 20 கிலோமீட்டர் ரோடு லென்த் வருது. Qன்ற ஏரியாவில் 28 கிலோமீட்டர், ஆர் இடத்துல 12 கிலோமீட்டர் சரிங்களா. எஸ், நம்பர் ஆஃப் வில்லேஜ் வித் பாப்புலேஷன் சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் வில்லேஜ் லெஸ் தென் 2000 சரிங்களா. லெஸ் தென் 2000 அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் சரிங்களா 2000 to 5000, கிரேட்டர் தென் 5000. அப்போது இந்த Pன்ற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வந்து 8 இருக்குது சரிங்களா. Qவில் வந்து 19 இருக்குது. எப்போ லெஸ் தென் 2000ல சரிங்களா. எஸ், இப்போ நமக்கு இந்த அனலைசிஸ் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன ஃபார்முலா, மேக்ஸிமம் ஃபேக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வில்லேஜ் இன்டு பாப்புலேஷன் ஃபேக்டர் டிவைடட் பை லென்த் ஆஃப் தி ரோடு. ஓகேங்களா. 1 Pக்கு நான் போட்டுமா இங்கே. எஸ், இப்போ P இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வில்லேஜ் எத்தனை சொல்லுங்கள். நம்பர் ஆஃப் வில்லேஜ் Pயில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2000. வேர்டு முக்கியம்பா சரிங்களா. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னன்னா சமேஷன் ஆஃப்னு போட்டுருக்கணும். சமேஷன் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு 1 to n போட்டுக்கோங்க சரிங்களா. எஸ், அதான் மீனிங். ஓகே, எஸ். அப்போது நம்பர் ஆஃப் வில்லேஜ் எத்தனை சொல்லியிருக்கீங்க 8 சரிங்களா. 8 ஓகே. அப்போ அதில் பாப்புலேஷன் எத்தனை சொல்லியிருக்கீங்க லெஸ் தென் 2000 சொல்கிறீங்க. லெஸ் தென் 2000 அப்படிங்கும்போது அதில் ஃபேக்டர் வேல்யூனா 0.5 சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ளஸ் அடுத்தது P லைனில் நம்பர் ஆஃப் வில்லேஜ் 2000 ஓகேங்க. பாப்புலேஷன் 2000 to 5000 இருக்குது. அதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 6. அப்போ 6 × 1 6 தான் நமக்கு வரும். ஓகேங்களா. ப்ளஸ் நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் 5000 நம்பர் ஆஃப் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று தான். அப்போ நம்பர் ஆஃப் வில்லேஜ் இன்ட்டு கிரேட்டர் தென் 5000 அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓகேங்களா. 5000 to 10000 2 நமக்கு வருது. அப்போ 2 டிவைடட் பை வாட் இஸ் த லென்த் ஆஃப் தி ரோடு 20 கிலோமீட்டர் சரிங்களா. அப்போ இதில் பாருங்கள், இதில் பாதி ஆயிரும் 4 10 12 சரிங்களா. அப்போ 12 டிவைடட் பை 20 அடிச்சிருங்க. என்ன வருதுன்னு 1.2 0.6 சரிங்களா. ஸோ அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா Pக்கு எவ்வளோன்னு பாருங்கள், Qக்கு எவ்வளோன்னு பாருங்கள், Rக்கு எவ்வளோன்னு பாருங்கள். இதில் எது மேக்ஸிமம் வருதோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ 6 வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வருதுன்னா 6 ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வேல்யூ வருது ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ், மூணாவது வேல்யூ வருது மூணாவது ப்ரிஃபரன்ஸ் சரிங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா. கேட் எக்ஸாமில் அதிகமாக கேட்டது கிடையாது, பட் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சரிங்களா. 2-3 டைம் கேட்டிருக்காங்க. பட் ஜென்ரலாக இதனுடைய ஃபார்முலாஸ் என்ன, அந்த ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா SSC JEல கேட்குறது, TRBயில் கேட்குறது, AEல கேட்குறது, JDயில் கேட்குறதுலாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் ஓகே. இது வரலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 மினிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடு மார்ஜின் சரிங்களா. இது வரலும் நம்ம என்ன பார்த்தோம், ப்ளஸ் ரோடு டெவலப்மெண்ட் பார்த்தோம். எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க சரிங்களா. ஸோ எதுக்காக அந்த கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு வில்லேஜில் ஆர் பர்டிகுலர் பிளேஸில் நம்ம ரோடு போடுறோம் அப்படின்னா ஸோ அதனுடைய ஃபேக்டர்ஸ் நம்ம என்னென்ன பார்க்கணும், எப்படி எந்த ரோடு எந்த ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடு மார்ஜின் சரிங்களா. இதனுடைய ரோடில் என்னென்ன மார்ஜின் இருக்குது, என்னென்ன இருக்குப்பா அந்த ரோடில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குது, அதை மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. எஸ், இது நம்ம ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ரோடு. ஓகேங்களா. ஒரு ரோடு இப்படி போயிட்டுருக்கு. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு ஹைவே. இது நீங்கள் கட் பண்ணி இப்படி பார்க்குறீங்க. ஓகே, அப்போ இதில் கிராஸ் செக்ஷன் வியூவில் என்னென்ன தான் தெரியுது, கட் பண்ணி இப்படி பார்க்குறீங்க. அப்போ என்னென்ன தெரியுது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் சென்டர் போர்ஷன் தெரியணும் சரிங்களா. இதுதான் வந்து ரோடுடைய பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் த ரோடு பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. கேரேஜ் வே ஆர் பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வித் ஆஃப் தி பேமெண்ட் ஆர் கேரேஜ் வே அப்படின்னா வந்தோம்னா இட்ஸ் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் வே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. எஸ், அதனோட சென்டர் போர்ஷன் வந்து மீடியன் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நம்ம பார்ப்போம். மீடியன் என்ன, எதுக்காக யூஸ் ஆகுது எல்லாமே பார்ப்போம். இது வந்து மீடியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எட்ஜில் சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கெர்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. கெர்ப் அப்படின்னு சொல்கிறோம் எதுக்குன்னா ஷோல்டரையும் இந்த பேமெண்ட்டையும் தனியாக பிரிக்கிறதுக்காக சரிங்களா. இது வந்து எமர்ஜென்சி வே ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லி இது எல்லாமே படிப்போம். மினிமம் வித் எவ்வளோ இருக்கணும், ஆஸ் பர் IRC ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ கொடுக்கணும், எமர்ஜென்சி வே அப்படின்றது எல்லாமே நம்ம படிப்போம். ஓகேங்களா. ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும் எல்லாமே. ஓகே, எஸ். ஸோ இது வந்து கெர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஏரியா சரிங்களா. இந்த பார்ட் இந்த எலிமெண்ட் வந்து கெர்ப்
கர்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இதை ஒட்டி வந்தீங்க அப்படின்னா ஷோல்டர், சரிங்களா. அந்த ஷோல்டருக்கு அடுத்தது வந்து ட்ரைனேஜ் லைன் சொல்லுவோம், சரிங்களா. இது வந்து கிரேடியன்ட் இப்படி வரும். ஆக்சுவலாக நம்ம வந்து கிராஸ் செக்ஷன் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக போட்டாச்சு. இது வந்து ட்ரைனேஜ் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. எஸ், இது வந்து ட்ரைனேஜ் லைன். அதுக்கு அடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடுடைய பவுண்டரி, ஓகேங்களா. இதோடைய ரோடு, என்னுடைய ரோடு பவுண்டரி இங்கோட முடிஞ்சிருச்சு, சரிங்களா. சில இதில் பார்த்துருக்கோம், இந்த ஒரு எல்லோ கலர் ஸ்டோன் மார்க் கொடுத்து, சரி, ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுத்துட்டு ஹச் போட்டு ஒரு அம்புக்குறி இப்படி போட்டு டீன்னு போட்டிருப்பாங்க, ஹைவே டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. எஸ், அது வரலாம் அவங்களுடைய லைன் இருக்குது. நீ இந்த இதுக்கு உங்கள் ஹைவே டிபார்ட்மெண்ட் லைன் இங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் அவங்க எடுத்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது, ஓகேங்களா. எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரோடு மார்ஜின் லைன், அதுக்கப்புறம் வந்து பில்டிங், இது வந்து பில்டிங்கோடைய பவுண்டரி லைன். அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் லைன் ஒன்று இருக்கும், சரிங்களா. எஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லைன், ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க இதை. எஸ், கண்ட்ரோல் லைன், ஓகே. எஸ், இது நம்ம ரோடோடைய கிராஸ் செக்ஷன் வியூ. ஓகே, இப்போ என்னன்னா இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, லேண்ட் வித் அப்படின்னு எனக்கு கேட்டிருக்காங்க, ஓகே. இந்த லேண்ட் வித் அப்படின்னு சொல்லுவாங்க, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பவுண்டரி ரோட் லைன், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ரோடு பவுண்டரி லைன், ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பவுண்டரி ரோட் லைன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வித் அப்படின்னு சொல்லலாம். லேண்ட் வித் வேற, பேமெண்ட் வித் வேற, ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ரோடு அவ்வளோதான், ஓகே. லேண்ட் வித் அப்படின்னு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ கர்ப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வே ஆர் கேரேஜ் வே அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. எஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ரோடு பவுண்டரி லைன் இஸ் நோன் அஸ் லேண்ட் வித் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே. எஸ், ஓகே. சேம் இது அப்படியே சிமெட்ரிக், சென்டரில் கோடு போட்டிங்க அப்படின்னா லெஃப்ட்ல என்ன இருக்கோ அதுதான் ரைட்டில் இருக்கார், ரைட்டில் என்ன இருக்கோ அதான் லெஃப்ட்டில் இருப்பார், ஓகே. எஸ், ஓகே. இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்ம பார்ப்போம். மீடியன் அப்படின்னா என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பா. மினிமம் வித் ஆஃப் தி மீடியன் 1.2 மீட்டர், மேக்ஸிமம் வித் டிசரபிள் வேல்யூ 5 மீட்டர். இட் மே பி ரிடியூஸ்ட் அப் டு 3 மீட்டர் டிபெண்டிங் அப்பான் தி ரோட் ரெக்யூர்மெண்ட். இது வந்து ஜென்ரல் வேல்யூ, ஓகேங்களா. எஸ், தி சென்டர் போர்ஷன் ஆஃப் யர் ரோடு, ஓகே. சென்டர் போர்ஷன் ஆஃப் தி ரோடு யூஸ்டு ஃபார் டிவைடிங் தி ரோடு அப்படின்னு சொல்கிறோம், யூஸ்டு ஃபார் டிவைடிங் தி லேர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு நமக்கு இது ஒன் வேவாக மேக் பண்ணுறதுக்கு, சரிங்களா. இதுவும் நமக்கு ஒரு ஒன் வேவாக மேக், இது போகிறதுக்கு வரதுக்கு அப்படி வச்சுக்கலாம், சரிங்களா. இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிவைடிங் தி ரோடு அப்படின்னு, சென்டர் போர்ஷன் ஆஃப் தி ரோடு யூஸ்டு ஃபார் டிவைடிங் தி ரோடு அப்படின்னு சொல்கிறோம். மினிமம் வித் ஆஃப் தி மீடியன் இஸ் 1.2 மீட்டர், மேக்ஸிமம் ஆர் டிசரபிள் வேல்யூ இஸ் 5 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் ஆஃப் தி பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. வித் ஆஃப் தி பேமெண்ட் மீன் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கர்ப் தான் நமக்கு வித் ஆஃப் தி பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கரெக்டாக. எஸ், இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆஃப் தி பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே. அப்போ சிங்கிள் லேர்னோட வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3.5 மீட்டர் இருக்கணும், வித்தவுட் கர்ப் அப்படின்னு, சரிங்களா. வித்தவுட் கர்ப், அந்த கர்ப் இல்லாமல் 3.5 மீட்டர், ஓகே. வித் கர்ப்பு அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா 3.75 மீட்டர். அது என்ன சார் கர்ப்புக்கு வித்தவுட் கர்ப், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கர்ப்பா. எஸ், அதெல்லாம் படிப்பு கர்ப்னா என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட டைப் என்ன, ஓகேங்களா. இதோட சேர்த்து நீங்கள் அளந்தீங்க அப்படின்னா, மெஷர் பண்ணீங்க அப்படின்னா 3.75 மீட்டருப்பா, சரிங்களா. இதோட இன்டர்னல் மட்டும் நீங்கள் அறந்தீங்கன்னா 3.5 மீட்டருப்பா, சரிங்களா. ஜென்ரலாக பார்த்துங்க, சிங்கிள் லேனோட வித் மினிமம் 3.5 மீட்டர் இருக்கணும், ஓகேங்களா. எஸ், டபுள் லேன் அப்படின்னா இன்ட்டு 2 போட்டுக்கோங்க 7 மீட்டர். மல்டி லேர்னாக இருக்குது, ஓகேங்களா. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வே லேர்ன், ஓகேங்களா, 6 வே லேர்ன் அப்படிங்கும்போது வந்து மினிமம் அந்த லேர்னோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மீட்டர் இருக்கணும். ஈச் லேர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3.5 மீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ஓகேங்களா. எஸ், மினிமம் வித் ஆஃப் தி வெஹிக்கிள் ஆஸ் பர் கோட் ஆஃப் ஐஆர்சி, சரிங்களா, இந்தியன் ரோடு காங்கிரஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வித் ஆஃப் தி வெஹிக்கிள் 2.44 மீட்டர், சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எதுக்கு அப்படின்னா இந்த ஷோல்டரோடைய வித்து மினிமம் 2.5 மீட்டர் வேணும், ஏன்னா ஹெவி கொஞ்சம் வித்து, ஓகேங்களா. வித்து இப்போ ஆம்புலன்ஸ் போகணும் அப்படின்னா நமக்கு என்ன அந்த 2.5 மீட்டர் கொஞ்சம் அதிகம் போடணும் இல்லைங்களா, அப்போ 3 மீட்டர் ரோடு போட்டுருங்க அந்த மாதிரி, ஓகே. மினிமம் வித் ஆஃப் தி ரோடு இன் பிரிட்ஜ், சரிங்களா. இது ஒன் மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா. 4.25 மீட்டர் வித்தில் பிரிட்ஜில் போடுறீங்க அப்படின்னா அது 1 வேவாக இருக்கட்டும் 2 வேவாக இருக்கட்டும், நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மினிமம் 4.25 எங்களுக்கு வேணும், ஓகேங்களா, மினிமம், ஓகே. எஸ், திஸ் இஸ் ஐஆர்சி ரெக்கமெண்டேஷன், ஓகே. எஸ், ஓகே. இப்போ கர்ப் மீடியன் அப்படின்னு பார்த்தோம், இட் இஸ் சென்டர் போர்ஷன் ஆஃப் தி ரோடு யூஸ்டு ஃபார் டிவைடிங் தி ரோடு அண்ட் மினிமம் வித் இஸ் 1.2 மீட்டர், மேக்ஸிமம் டிசரபிள் வேல்யூ இஸ் 5 மீட்டர், முடிஞ்சு, ஓகேங்களா. கர்ப், ஸோ கர்ப் அப்படின்னா இட் இஸ் அ பவுண்டரி பிட்வீன் தி டூ ரோட்ஸ், பவுண்டரி பிட்வீன் டூ ரோட், பவுண்டரி பிட்வீன் டூ பேமெண்ட் ஆர் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. எஸ், 1 மினிட். பவுண்டரி பிட்வீன், எஸ், ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகே. எஸ், ஸோ பவுண்டரி பிட்வீன் டூ ரோட்ஸ் அண்டு பேமெண்ட் அப்படின்றோம். அதாவது என்னென்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிவைடிங் அப்படி கூட சொல்லலாம், இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிவைடிங் ஷோல்டர் அண்ட் ரோட்ஸ்னு கூட சொல்லிக்கலாம் இந்த கர்ப் அப்படின்றத, சரிங்களா. ஆர் அதர்வைஸ் இஸ் அ பவுண்டரி ஆஃப் தி ரோட்ஸ் கேரேஜ் வே அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், ஓகேங்களா. எஸ், அண்ட் ஷோல்டர், ஓகே. ஏன்னா ஷோல்டரோடைய பவுண்டரி இதுதான் நமக்கு, சரிங்களா. எஸ், ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. லோ ஆர் மவுண்டபிள் டைப்போட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க, 10 சென்டிமீட்டர். லோ ஆர் மவுண்டபிள் டைப் அப்படிங்கும்போது 10 சென்டிமீட்டர். செமி பேரியர் டைப்பு 15 சென்டிமீட்டர். பேரியர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர், சரிங்களா. அது எப்படி சார் இருக்கும், லோ ஆர் மவுண்டபிள் டைப்னா இந்த மாதிரி ஸ்லோப்பாக இருக்கும்பா, சரிங்களா, சின்னதாக, ஓகேங்களா. எஸ், லோ ஆர் மவுண்டபிள் 10 சென்டிமீட்டர்.
செமி பேரியர் டைப்னா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக எகைன் ஒரு ஸ்லோப் ஒரு ஹரிசாண்டல் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பு 1:1 ஸ்லோப்பு எகைன் வெர்டிக்கல் ஓகே ஒரு ரெக்டாங்குலர் போர்ஷன் மாதிரி நமக்கு வந்துடும் ஓகேங்களா செமி பேரியர் டைப் இது வந்து பார்த்தீங்கன்னா 1:4 ஒரே ஒரு ஹரிசாண்டல் தான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபசியம் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆயிரும் பேரியர் டைப்பு 20 சென்டிமீட்டர் சரிங்களா எஸ் இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரேஜ் வே கர்ப்பு டிவைடிங் தி கேரேஜ் வே அண்டு ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா எஸ் அதுதான் நம்ம கர்ப்போட வேலை ஓகேங்களா எஸ் ஷோல்டர் ஓகேங்களா ஷோல்டர் இட் இஸ் எமர்ஜென்சி வே இட் இஸ் ப்ரொவைடிங் அலாங் தி ரோட் எட்ஜஸ் யூஸ்டு ஃபார் எமர்ஜென்சி சர்வ் அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா நாட் யூஸ்டு ரெகுலர் டிராஃபிக் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் எமர்ஜென்சி சரிங்களா இந்த பக்கம் டிராஃபிக் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இந்த பக்கம் ஆம்புலன்ஸ் போகணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் ஷோல்டர் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சம் எமர்ஜென்சி வெஹிக்கிள் போகணும் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஐஆர்சி 73 ஓகே இந்தியன் ரோடுக்காங்கிற 73 படி மினிமம் வித் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மினிமம் வித் ஆஃப் தி ஷோல்டர் 2.5 மீட்டர் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா எஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் தி கிரேடியன்ட் ஸ்லோப் சரிங்களா இதுவுமே இது எதுக்கு படிக்க போகிறோம்னா இனிமேல் நம்ம ஜியோமெட்ரிக் டிசைன் ஆஃப் தி ரோடு நம்ம படிக்க போகிறோம் அவ்வளோதான் ரோடோட ஹிஸ்ட்ரி முடிஞ்சு கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு சரிங்களா அதோட கிராஸ் செக்ஷன் முடிஞ்சு என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னு பார்த்தாச்சு இதை தாண்டி இந்த கொஸ்டின் கேட்டதே கிடையாது சரிங்களா கேட்கவும் மாட்டாங்க ஓகே எஸ் ஸோ ரோடு கிளாசிஃபிகேஷன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளைன் டெரைன் அப்படின்னு சொல்கிறாங்க பிளைன் டெரைன் அப்படின்னா கிரேடியன்ட் வேல்யூ லெஸ் தென் 10% அப்படின்னு சொல்லி லெஸ் தென் 10% ரோலிங் அப்படிங்கும்போது 10 to 15% ரோலிங் அப்படிங்கும்போது நமக்கு 10 to 15% மவுண்டபிள் ஓகே மவுண்டைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா மவுண்டைன் அப்படிங்கும்போது மவுண்டைன் அப்படின்னா ஆரோட வேல்யூ லெஸ் தென் 3 கிலோமீட்டர் சரிங்களா அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா ஹில்ஸ் இப்போ நீங்கள் அந்த மவுண்டைன் சொன்னாலும் சரி ஹில்ஸ்ன்னு சொன்னாலும் சரி இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் ரெண்டுமே ஹில்ஸ்னு கூட சொல்லிக்கோங்க ஓகேங்களா அப்போது ஹில்ஸோட வேல்யூ 3 கிலோமீட்டர் சரிங்களா ஹில்ஸோட வேல்யூ லெஸ் தேன் 3 ஆரோட வேல்யூ லெஸ் தேன் 3 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு வேர் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு பெஞ்ச் மார்க் ரெஃபரன்ஸ் ஆகுது மும்பை போர்ட்டு சரிங்களா அங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஒவ்வொரு பிரிட்ஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எல் 196.67 எம்எஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க மீன் சி லெவல்னு போட்டிருப்பாங்க நீங்கள் நோட் பண்ணுங்க நிறைய பிரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த பியரில் எழுதியிருப்பாங்க சரிங்களா எல்லாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேர்டர்ஸில் எங்கேயாவது ஒரு தவிர கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க ஓகேங்களா எஸ் ஸோ அப்போ பிளைன் டெரைன் அப்படிங்கும்போது லெஸ் தென் 10% ரோலிங் அப்படிங்கும்போது 10 to 25% மவுண்டைன் ஓகேங்களா மவுண்டைன் ஆர்எல் வேல்யூ லெஸ் தென் 3 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது 25 to 60% கிரேட்டர் தென் 60% அப்படிங்கும்போது ஹில்ஸ் ஆர் ஸ்டீப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஆர்எல் வேல்யூ கிரேட்டர் தென் 3 கிலோமீட்டர் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா கேட்கலாம் பேசிக் 1 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்கலாம் சரிங்களா இல்லை ஜென்ரலாக ஜேடிஓ எக்ஸாம் கேட்கலாம் இந்த எக்ஸாமில் தான் கேட்கணும் இல்லைப்பா சரிங்களா எதில் வேணாலும் வந்து கேட்கலாம் ஓகேங்களா எஸ் ஸோ இதுவரையும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைவே டெவலப்மெண்ட் அண்டு பிளானிங் இவ்வளோதான் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினே கேட்டதில்லப்பா சரிங்களா ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே டெவலப்மெண்ட் பிளானிங்லேருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரிங்களா 2 கொஸ்டின் கம்பல்சரி ஒன்று கமிட்டியிலேருந்து கேட்கலாம் ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் செகண்ட் 20 இயர் பிளான் தேர்ட் 20 இயர் பிளான்லேருந்து கேட்கலாம் சரிங்களா இல்லை இந்த ரோடு கிளாசிஃபிகேஷனில் மீன்ஸ் லென்த் ஆஃப் தி ரோடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ் கேட்கலாம் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதில் இந்த ஃபார்முலாலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் ரோடு சிஸ்டத்துலேருந்து ஃபார்முலாஸ் கேட்டாலும் கேட்கலாம் இல்லை லெஸ் தென் 2000க்கு ஃபேக்டர் வேல்யூ என்னென்னு கேட்கலாம் எப்பவுமே அதை படிச்சுங்க 0.5 1 2 4 சரிங்களா இந்த மாதிரி ஃபேக்டர் வேல்யூ தனியாக கேட்டது கிடையாது ஏன்னா அவங்க கொடுத்துட்றாங்க இந்த டேபிளேஷனே கொடுத்துருவாங்க இந்த ஃபேக்டர் வேல்யூ ஃபார் 0.5 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த ஃபார்முலாஸ் கேட்டாலும் கேட்கலாம் இல்லை சிம்பிளாக வந்து பிக்யூஆர்எஸ்ன்னு கொடுத்துட்டு எந்த ரோடு சிஸ்டம் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் பண்ணி அதை முடிச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைவே கிளாஸஸ் நம்ம ஜியோமெட்ரிக்கல் டிசைன் சரிங்களா ஜியோமெட்ரிக் டிசைன் ஆஃப் தி ஹைவே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அது சரிங்களா எஸ்எஸ்டினா என்ன ஓஎஸ்டினா என்ன சமிட் கர்வு ஹரிசாண்டல் கர்வு எப்படி வருது டிரான்சிஷன் கர்வு சரிங்களா வேலி கர்வ்ஸு அது எல்லாமே டிசைன் பார்க்க போகிறோம் அதெல்லாம் கம்பல்சரி கொஸ்டின் சரிங்களா அதை நீங்கள் பேசவே தவிர டேரெக்டாக எஸ்எஸ்டி என்ன ஓஎஸ்டி என்ன சரிங்களா டிரான்சிஷன் கர்வ் என்ன அதோட ஐடியல் ஷேப் என்ன எல்லாமே கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ